நாள்பட்ட ஆஸ்மா, வீசிங் இதை ஆழ்மன சிகிச்சையில் சரி செய்ய முடியுமா அப்படின்னா முடியும். ஒரு 12 வயசு 13 வயசு இருக்கும் ஒரு பையனுக்கு. அந்த பையனுக்கு என்னென்னா சின்ன பிள்ளையிலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த பையனை மழையில் நனைஞ்சா ஒத்துக்காது, குளிரில் போனால் ஒத்துக்காது, மூச்சு விட முடியாது, மூச்சு திணறும், எப்போ பார்த்தாலும் ஒரே சளி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணும். அதேமாதிரி ராத்திரி நேரத்தில் படுத்து தூங்க முடியாது. வீட்டில் இருக்க தாய் தகப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூச்சு விடுறதையே கவனிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே அப்படி ரொம்ப இழுத்து விடுவானா விடமாட்டானா அப்படிங்கிற மாதிரி ராத்திரி நேரத்தில் தொந்தரவு. அவ்வளோ மோசமான நிலைமைக்கு அந்த பையன் ஆளாகி புதன்னு ஆகிடுச்சு. முகம்லாம் வீக்கமாக இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷனில் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த சிகிச்சை ஆழ்மன சிகிச்சைக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அந்த பையன்கிட்ட பேசி பார்த்தேன். சின்ன பிள்ளைலேருந்து இந்த மாதிரி தொந்தரவுகள் தான் இருக்குதுன்னு சொன்னான். இந்த முறைப்படி ஆழ்மன சிகிச்சை முறைப்படி அவன் அந்த பையனுக்கு சிகிச்சை கொடுத்தான். அந்த பையன் மாறிட்டான். எந்த அளவுக்கு மாறிட்டான் அப்படின்னா இப்போ நீங்கள் இப்போ மழையில் நனைஞ்சா ஒத்துக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த பையன் ஆமாம் எனக்கு ஒத்துக்கும் அப்படின்னு சொல்லுவான். அதேமாரி ஒத்துக்கும். அதேமாரி சளி என்ன பண்ணாது அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காது. அதேமாரி மழையில் நனைய முடியுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லுவான். அவன் மன ரீதியாக அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா எதை அவன் ஏற்கனவே முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தானோ, முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்ப அந்த மலையில் நனைஞ்சான் அப்படின்னா அவனுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா அதிகமான தொந்தரவுகள் வர ஆரம்பிச்சிடும். குளிர்ந்த காற்றடிச்சா கூட என்ன பண்ண முடியாது அப்படின்னா அவனால் மூச்சு விட முடியாது. இப்போ இந்த சிகிச்சைக்கு பிறகு அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா சுத்தமாகவே மாறிட்டான். இது ஒரு வகையான மனம் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் தான். இதேமாரி நாள்பட்ட வீசிங், ஆஸ்மா, இந்த மாதிரி நெஞ்சு சளி இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆழ்மன சிகிச்சை பார்க்கலாம். 100% என்ன ஆகும் அப்படின்னா ரிசல்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. இது கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு முழுமையாக குணமடைவாங்க. இந்த மாதிரி குணமடைஞ்சாங்க. உங்களுக்கு தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.